ஒருவருக்கே கணத்தை செலுத்துகிறோம். நல்ல தேவனே, நன்மைகளை மாத்திரம் செய்கிற நல்ல தேவனே, இப்பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த நல்ல தேவனே, ஓ எங்களுடைய எல்லா தீமைகளையும் நீர் எடுத்துக் கொண்டீர், எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நீர் சுமந்து தீர்த்தீர்கள். ஒரு பாவம் அறியாத உண்மை தேவன் பாவமாக்கினார். ஒரு சாபத்துக்கு காரணமா இல்லாத உண்மை எல்லா சாபங்களும் சுமத்தப்பட்டு போக்காடாக விடப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே இந்த கொடூர மரணத்தில் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சங்கீதக்காரன்
இந்த வேதனை மத்தியிலே பாடினது போல நீரும் பாடினீரே. எவ்வளவு வேதனைகள் ஆண்டவரே, எவ்வளவு கஷ்டங்கள், இத்தனையும் நீர் எங்களுக்காகப்பட்டீர். இத்தனையும் நாங்கள் நன்றாய் வாழும்படி, நாங்கள் இந்த பூமியிலே சுகமாய் இருக்கும்படி, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல வாழும்படி, சுகித்திருக்கும்படி, நன்றாய் இருக்கும்படி, செழித்திருக்கும்படி, சமாதானமாய் ஆசீர்வாதமாய் பிறருக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி எங்களை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. உங்களுடைய சாயலின்படி ரூபத்தின்படி எங்களை மறுபடியும் திறக்க வைத்திருக்கிறீர். தேவனுடைய ராஜ்யத்திலே வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல ஆண்டவரே, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உள்ள சந்தோஷத்திற்குள் எங்களை பிரவேசிக்க வைத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, ஒருவனும் எடுத்துக்கொண்டு போக முடியாது, பறித்து கொண்டு போக முடியாது. நாடுகளின் கரங்களில் இருக்கிறபடியினால் அவைகளை ஒரு காலம் ஒருவனும் பறிக்க முடியாத சூழ்நிலை. நீர் எங்கள் நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பன், எங்களுக்கு நல்ல மேய்ச்சலை வைத்திருக்கிற மேய்ப்பன், நல்ல அமர்ந்த தண்ணீரை வைத்திருக்கிற மேய்ப்பன். மரண இருளில் பள்ளத்தாக்கு வந்தாலும் அதிலேயும் உங்கள் கூட வந்து எங்களை அந்த பள்ளத்தாக்கில் இருந்து பாதுகாத்து விடுவித்து ஒரு சிறந்த பந்தியை, சிறந்த விருந்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். எங்கள் தலையின் மேல் உடைய எண்ணெய் ஆகிய அபிஷேகத்தினால் நிரம்புகிறார். எங்கள் கால்களை இந்த கிருபை தாங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். பூமியில மாத்திரமல்ல, நீடித்த நாட்களாய் உடைய வீட்டிலே நாங்கள் தங்கும்படி எங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சாக்கியத்தை, பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துடைய 2வது வீட்டில் இந்த மனமகிழ்ச்சி காலவெளியிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். இந்த ஆராதனையை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பதே உங்களுடைய பிரியமானவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதத்திற்கான இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே சமாதானத்தின் ஆசீர்வாதங்களை கூறுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்தும். உலகம் எங்கள் நடக்கிற ஆராதனை நாம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் உங்களுடைய நாமத்தை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். நல்ல பிதாவே, யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் பெற்றேன். நீ சொன்னதினால் நான், நீ கண்டதினால் நான், எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் இடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் எங்கள் அடைக்கலமே, எங்கள் அறை வீடமே, உம்மை ஆராதிப்பேன். நீக்கி உம் கரங்கால தூக்கி என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்கால தூக்கி உன்னதத்தில் வைத்ததை ஓ ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், தலங்களில் நிறுத்தி வைத்தீர். படுமா ஆழத்தில் இருந்து என்னை உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கி நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கி உந்தனின் யோசனை நிறைவேற்றி எங்கள் அடைக்கலம்
மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. 1000 வில்லோடு போராடும் மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லை. கிருபையினால் என்னை மூடி கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்டை வைத்து எங்கள் ஆராதிப்பேன். மனைவியவே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கிறீர்கள் நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். அதனால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவிடமே உம்மை ஆராதிப்பேன். கரடான எனக்காக குறித்தது எனக்கு தந்து நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினீர். எனக்காக எனக்கு தந்து தரிசனம் நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே அடைக்கலமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி மறப்பேனோ என்னை வல்லடிக்கு நீக்கி நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே எங்கள் ஆராதிப்பேன். ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உண்மையா. 1000 என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெற மூடிக்கொண்டு வல்லண்ட இடங்களில் உயர்த்தி கிருபையினால் என்னை மூடிக்கொண்டு நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்து எங்கள் ஆதரவே மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களை தூக்கி வல்லடிக்கு நீக்கி கரங்களை தூக்கி நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன். நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை என் ஆத்மா கவி பாடும் தேவாதி தேவனை துதித்து
பாடுவோமா? வானம் வீரம் செழித்திடுமே, வயல்வெளியாகிடுமே, கடுவேறி கலித்திடுமே, கர்த்தரின் ஆவியினால். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் ஆத்மா தேவனை துதித்து கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடு. தேவாதி தேவனை துதித்து கர்த்தாதி லீபனோன் மைக் என் ஆத்மா கவி பாடு. தேவாதி தேவனை துதித்து என் உள்ளம் மகிழ்ந்தாள். கர்த்தாதி கர்த்தரை புகழ்ந்து என் ஆத்மா கவி பாடு. தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை நித்திய மகிழ்ச்சி என்றும் நித்திய மகிழ்ச்சி என்றும் தலையின் மேல் தங்கிடுமே. சஞ்சலம் தவிப்புகளும் ஓடிடுமா வீணா. நித்திய மகிழ்ச்சி என்றும் தலையின் தங்கிடுமே. வேதம் சொல்லுகிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆண்டவர் நம்மை அவ்வளவு விசேஷமாய் வைத்திருக்கிறார். கண்மணி யாரும் தொட முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை என்னை அவருடைய கண்மணியை போல வைத்திருக்கிறார். நடுவில் இருக்கிற கர்த்தர் பெரியவர், இனி தீங்கை காணாதிருப்பார். தேவனாகிய கர்த்தர் நடுவில் இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, நல்லா கேளுங்க, நம்ம பேர்ல ஒரு சந்தோஷமா மகிழணும். அப்படின்னா என்ன? நம்மளை பார்க்கும்போது நம்ம கிட்ட ஒரு குறையும் இருக்கக்கூடாது. ஆனா இப்ப பார்த்தா நம்ம பார்த்தா சந்தோஷப்பட மாட்டார். ஆனா இயேசுவின் மூலமாய் நம்மை பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஆண்டவருடைய அன்பின் நிமித்தம் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். இயேசுவின் அன்பின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம் தான் நம்ம மேல அவர் சந்தோஷமா இருக்கிறார்.
நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான தந்தையை போல் இருந்தது ஒரு காலத்தில். நாம் அக்கிரமக்காரர்களாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு புறம்பானவர்களாக, அநீதி உள்ளவர்களாய் காணப்பட்டோம். ஆனால் நம்மை தேவனோ பரிசுத்த ஆவியினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். படுவீர்கள், பட்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவனுடைய அன்பு நிமித்தம் இன்றைக்கு அவருடைய சுதந்திரவாளிகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். பிள்ளைகள் என்றால் சுதந்திரமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தினால் நமக்கு கொடுத்திருக்கிறார். This is not an adopted childhood. தேவனே நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி, உலக பிரகாரமான சுவிகாரம் அல்ல அது, நம்மை அவர் அங்கீகரித்திருக்கிறார். எப்படி இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது, இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று எப்படி ஆடையின் பண்ணாரோ, இதே போலதான் நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு ரட்சிக்கப்பட்டு, ஜலமாகிய வார்த்தையினால் ரட்சிக்கப்பட்டு, பிறகு அதனுடைய அடையாளமாகிய தண்ணீர் ஞானஸ்நானத்தை எடுத்து ஆவியின் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொண்ட பொழுது பரலோகத்தில் ஒரு சத்தம் நம்மை அங்கீகரித்தது. இதோ என் நேசகுமாரன், இதோ என் நேசகுமாரத்தி. இனி நாம் கோபாக்கினியின் பிள்ளைகள் அல்ல, இனி நமக்கு ஆக்கினை தீர்ப்புகள் இல்லை. எல்லா ஆக்கினையும் அவர் மேல் உண்டாச்சு. இயேசு நமக்குள்ளே வந்து விட்டார். அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய ஞானம், அவருடைய மீட்பு நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே அந்த நீதியின் பிள்ளைகளாக, அந்த பரிசுத்தத்தின் பிள்ளைகளாக, அந்த ஞானத்துக்குரியவர்களாய் நாம் இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படி ஜீவிக்கும் பொழுது அவர் உன் பேரில் சந்தோஷித்து, உன் பேரில் கம்பீரித்து கை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. எல்லாரும் பூமியின் குடிகளே எல்லாம் கம்பீரமாகவே பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பூமி